தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஜனங்கள் மாறினாலும், உலகமே மாறினாலும் அவருடைய அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் மாறுவதில்லை. உங்களுடைய தனிமையிலும், உங்களுடைய பலவீனங்களிலும், உங்கள் போராட்டங்களிலும் அவருடைய அன்பு நிறைவாய் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ரோமர் 8:36 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. யாருடைய அன்பு உங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். 1 யோவான் 4:19 சொல்லுகிறது, அவர் முதலாவது நம்மை நேசித்தார், பிறகுதான் அவருடைய அன்பை நாம் புரிந்து கொண்டோம். தேவனுடைய பிள்ளைகளை, தனிமை உங்களை வாட்டுகிறதா? கண்ணீரோடு கவலையோடு இந்த கால வேளையில் நீங்கள் காணப்படுகிறீர்களா? சோர்ந்து போகாதீங்க. யாருடைய பார்வையில் நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விலையேற பெற்றவராக தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருடைய சொந்த பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உற்சாகமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழுங்கள். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் கவலையோடு, கண்ணீரோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு ஆண்டவரே, யாரெல்லாம் தனிமை என்று அவதியில் இருக்கிறார்களோ இவர்களுடைய கண்ணீரை தொடையும், இவர்களுடைய கதறலை மாற்றும், இவர்களுடைய வேதனைகளை மாற்றும், இவர்களுடைய துன்பங்களை மாற்றும், இவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் மாற்றும். ஆண்டவரே, இந்த காலவேளையில் உம்முடைய அன்பை இவர்களுடைய இருதயத்தில் ஊற்றும், இவர்களுடைய இருதயத்தில் நிரப்பும். கர்த்தருடைய மனதிற்கும் இவர்களை ஆட்கொள்ளட்டும். மகிமை, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.